Hello viewers, welcome back to our channel. This is Sound from Drive and Drift. Okay, நீங்க நம்ம வீடியோக்குள்ள எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்தியன் ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்றது நல்ல ஒரு கார் பூமிங்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு ஆஃப்டர் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனால ஓகே நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் கார் பையர்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒரு ஆல்ரெடி கார் வச்சுருக்கவங்க இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் என்னாச்சுன்னா ஹோல்ட் ஆச்சு. நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்காக ரொம்ப ஒரு குளோபலான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னாச்சுன்னா இந்தியாவில் ஹோல்டாக நினைச்சு. அது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் த பேண்டமிக் சுச்சுவேஷன் 2020-21 இருந்து நிறைய கார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நிறைய ஆல்ரெடி கார் வச்சுருக்கீங்க, ஓகே நிறைய ஃபியூச்சரிட்டிக்கான அடுத்து அப்கிரேட் போகலான்னு சொல்லி அவங்களும் காரை நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த வகையில் பார்க்கும்போது நிறைய ஹோல்டான கார்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா இப்போ 2022 நிறைய கார்ஸ் லான்ச் ஆகுது. அவங்க அந்த கார்ஸை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ்லிஃப்ட் ஜென்ரேஷன் ஒரு பிராண்ட் இருக்குது, பிராண்டில் ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடலுடைய ஃபேஸ்லிஃப்ட், அந்த மாடலுடைய ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த கார்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கார் பையராக ஃபேஸ்லிஃப்ட்னா என்ன, ஜென்ரேஷன்னா என்ன அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதை பற்றி டீப் அண்ட் டெப்த் அந்த வீடியோக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு காருக்கு எதுக்கு ஒரு ஃபேஸ்லிஃப்ட் ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு கார் ஒரு இந்தியாவில் ஒரு பிராண்ட் ஒரு மாடல் லான்ச் பண்ணுறாங்க. அந்த மாடல் இந்தியாவில் ரொம்ப சக்ஸஸாக போயிட்டுருக்கு, நல்ல ஒரு வால்யூம்ஸை சேல் பண்ணுது. இப்போது அந்த ப்ராடக்ட்டு அப்படியே நம்ம ட்ரை பண்ணி கொண்டு போக முடியாது இல்லையா? என்ன பண்ணணும், நம்ம நிறைய ஃபியூச்சர்ஸை நம்ம அப்டேட் பண்ணணும். டே டு டே இருக்கக்கூடிய டே பை டே இப்போ என்ன இருக்குன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ அந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கார்ஸில் நம்ம அந்த டெக்னாலஜி கொண்டு வந்து உள்ளே வைக்கிறது, இல்லைனா அதுக்குன்னு புதுசாக ஒரு காரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஆல்ரெடி ஒரு பிராண்டு அந்த மாடலில் சக்ஸஸாக போய்ட்டுருக்க காரில் நம்ம அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸி. அது இன்னும் சக்ஸஸை அதிகப்படுத்தும். இல்லை நம்ம ஒரு புதுசாக ஒரு காரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான R&D ஒர்க்ஸாக இருக்கட்டும், அதுக்கு உண்டான மேனுஃபேக்சர் யூனிட்டாக இருக்கட்டும், அது காஸ்ட் வைஸ் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதனால் ஒரு மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது நம்ம ஒரு அடுத்த ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போது எந்த ப்ராடக்ட் ரொம்ப சக்ஸஸில் போயிட்டுருக்கோ அந்த ப்ராடக்ட்டில் கொடுத்தா த பீப்புள் கம் டு அக்செப்ட் தி கான்செப்ட். அந்த கான்செப்ட் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக பீப்புள் அக்செப்ட் பண்ணுவாங்க. அது ஒரு சக்ஸஸாக கொடுக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நார்மலாக ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன, ஒரு தலைமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தா, அப்பா, மகன், பேரன் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது, மொத்தம் ஒரு 5 ஜென்ரேஷன் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் கார்ஸ்லையும் ஜென்ரேஷன் அப்படின்றது அந்த ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. குறிப்பிட்ட காலம், அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜென்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஷிஃப்ட் கார் எடுத்துக்கோமே, ஷிஃப்ட் 2005 இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் அது லான்ச் பண்ணும்போது அது ஒரு ஹேட்ச்பேக்கில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ப்ராடக்டாக கொடுத்துச்சு. அந்த ஒரு டைம் பீரியடில் ஷிஃப்ட் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சக்ஸஸை இந்தியன் மார்க்கெட்டில் அது கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்போது ஒரு 2005 வாங்கின பீப்புளுக்கு அது ரொம்ப ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துச்சு. பட் நாட்கள் ஆக 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 திரும்ப ஒரு 2010 ஒரு கார் பையர் போய் அந்த காரை வாங்கலான்னு பார்க்கும்போது 5 வருஷம் மார்க்கெட்டில் அது இருக்குது. அப்போ அது எங்களுக்கு ஒரு ஓல்ட் அவுட்டாக தெரியுது. ஓகே, அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸாக போயிட்டு இருந்த ஒரு ப்ராடக்டை திரும்ப நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்களும் வாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டுட்டு வராங்க. அப்போது எனக்கு அப்பாவுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு என்னது அது பிடிக்காது. அப்போது அடுத்த லெவல் ஆஃப் பீப்புளுக்கு அதை என்ன பண்ணணும், அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்போ என்னென்னா டே பை டே என்ன ஆகுதுன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் கார் மேனுஃபேக்சரும் அதை அடாப்ட் பண்ணணும். அப்படின்ற விஷயத்து தான் அது ஜென்ரேஷன் அப்படின்றது. இப்போ 2005 ஷிஃப்ட் லான்ச் பண்ணாங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது 2011 லான்ச் பண்ணாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட காலம் இருக்கிறதா என்ன சொன்னால் ஒரு ஜென், அந்த ஃபஸ்ட்டு ஜென்னோடைய ஷிஃப்டினுடைய பீரியட். அது எப்போ பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணும்போது இந்த டைம் பீரியட் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் பிளான் பண்ணிவிடுவாங்க. மேனுஃபேக்சர் பண்ணி லான்ச் பண்ணி 1 இயர் என்ன ஆகும், அந்த ப்ராடக்ட்டோட சக்ஸஸ் ரேட்டு தெரிஞ்சிடும். அப்போ அந்த சக்ஸஸான ப்ராடக்ட்டை மட்டும்தான் மேக்ஸிமம் அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் ஒரு மேனுஃபேக்சருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், பையர்ஸ்க்கு அது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனாக கொடுக்கும். ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிராண்டுக்கு உண்டான மாடல் மாருதி சுசுகி ஷிஃப்ட் அப்படின்ற அந்த நேமை மட்டும் ஹோல்டு பண்ணி டோட்டலாக என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் அப்கிரேட், இன்டீரியராக இருக்கட்டும், எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், அந்த அப்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க வெஹிக்கிளை டோட்டலாக அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணுறது எனது ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஃபேஸ்லிஃப்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
இப்போது அதே ஷிஃப்ட் கார் எடுத்துக்குமே, அதே ஷிஃப்ட் கார் வந்து 2005 ஃபர்ஸ்ட் ஜென் லான்ச் ஆச்சு, 2011 செகண்ட் ஜென், 2018 தேர்ட் ஜென் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. இந்த ஜென்ரேஷன் பீரியட் கேப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ல இருந்து செகண்ட் ஜென்க்கு எவ்வளோ டைம் பீரியட் அப்படின்னா 6 இயர்ஸ் ஆச்சு. 2005 இருந்து 2018 வரைக்கும். அடுத்தது 2011 இருந்து 2018 வரைக்கும். இப்போ 2018 அதுக்கப்புறம் இப்போ அப்கமிங் தேர்ட் ஜென்ல இருக்கு. இப்போ 2018 தேர்ட் ஜென் லான்ச் பண்ணாங்க. ஒரு பையர் ஒரு 2018 ஒரு கார் வாங்குறாரு. திரும்ப ஒரு அதே ஷிஃப்ட் கார் மார்க்கெட்டில் நல்ல சக்ஸஸ் ரேட்டில் போயிட்டுருக்கு. 2021 ஒரு ப்ராடக்ட்டை போய் ஒரு ஷிஃப்ட் அப்ரோச் பண்ணுறாரு ஒரு கஸ்டமரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஷோரூம்லேயும் அதே கார் பார்க்குறாரு, திரும்பி பார்த்தா என்ன இருக்கும், ரோட்லேயும் அதே கார் நல்ல சக்ஸஸ் ரேட்டில் போயிட்டுருக்கும். அப்போ அவருக்கு ஒரு இம்ப்ரெஷன் வருது. ஆல்ரெடி நல்ல மூவ் ஆகிட்டு இருக்க கார், பட் ஆனால் பார்க்க எப்படி தெரியுது, அது 3 வருஷம் ஓடிட்டுருக்கு, ஒரு 50,000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி ஓடிட்டுருக்கு. பட் அதே புது கார் நம்ம வாங்கணுமா, இதுவும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷனாக கிரியேட் ஆகும். அப்போது அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஜென்ரேஷன் கேப்பில் கொடுக்குறது பேர் தான் என்னென்னா ஃபேஸ் லிஃப்ட். அப்போ அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மேஜராக எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஒரு லுக்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும். ஒரு குரோம் ஃபினிஷாக இருக்கலாம், ஒரு ஹெட்லைட்டாக இருக்கலாம், ஒரு டிஆர்எல்லாக இருக்கலாம், ஒரு ரியர் காம்பினேஷன் லைட்டில் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கலாங்க. அப்புறம் சின்ன சின்ன கலர் டோன்ஸ், அந்த அலாய் வீல்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் ஸ்டேரிங் ஃபீட்பேக்கு, அப்புறம் இன்டீரியர் உள்ள இந்த டியூவல் டோன் விஷயம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய விஷயம் ஒரு பார்த்தா நமக்கு அந்த காரையும் இந்த காரையும் பார்க்கும்போது ஓகே, உள்ளே இருக்கக்கூடிய மெயினான விஷயங்கள்லாம் ஒன்று தான். பட் நம்ம பார்த்தா என்ன ஆகும், அதை விட இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறது பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபேஸ் லிஃப்ட். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பையர்ஸ்க்கும் மேனுஃபேக்சருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு விஷயம். இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரர் இந்த மாதிரி அப்கிரேட் கொடுக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லி யார் அக்செப்ட் பண்ணுவாங்க, வெஹிக்கிளோட பையர்ஸ் அப்படின்றவங்க கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்டில் பை பை ஃப்ரம் டிரைவ் அண்ட் ட்ரிஃப்ட். ஓகே, see you next video. Thanks for watching.